வணக்கம் நண்பா. அந்தியூர் பயலுகளா எம்புட்டு அம்புட்டு. அந்தியூர் குருநாசாமி கோயில் நோம்பி இன்னைக்கே தொடர்ந்துச்சுங்க. இன்னிலிருந்து 5 நாளைக்கு அந்தியூர் குருநாசாமி கோயில் நோம்பி மிக பிரம்மாண்டமா யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்மையாலுமே வேற லெவல்ல நடக்க போகுது. இப்போ அந்தியூர் வார சந்தையா நடந்துட்டு இருக்கு. அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போது அந்தியூரோட பேருந்து தற்காலிக பேருந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. குருநாதருடைய அருள் இருக்க, பெருமாள் காமாட்சி துணை இருக்க, இனிதே ஆரம்பமாகிறதுங்க நம்ம அந்தியூர் குருநாசாமி கோயில் திருவிழா. நம்ம அந்தியூர் தேர் திருவிழா பாத்தீங்கன்னா இங்கிருந்தே கடைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுங்க. இது போக வரிசையா பாத்தீங்கன்னா எல்லா கட்சி சார்பாகவும் நிறைய பேனர்கள் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து எல்லா கட்சியினரும் வரவேற்பு பேனர் வேற லெவல்ல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளப்பிள்ளையார் கோயில்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கடைகள்லாம் ஸ்டார்ட் ஆகும். வாங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நிறைய இருக்கு. அப்படியே ஒவ்வொன்றா வரிசையா போய் பார்த்துடலாம். பிள்ளையார் கோயில் தாண்டின உடனே அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வச்சிருப்பாங்க. இங்க 2 வீலர் அப்புறம் 4 வீலர் பாத்தீங்கன்னா நிறுத்துற ஸ்டாண்ட் இங்கே ரெடி பண்ணிருப்பாங்க. நீங்க மேக்ஸிமம் 2 வீலர் 4 வீலர்ல வந்தீங்கன்னா இங்கதான் நீங்க பார்க் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆனோடனே நம்ம கோயிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு நர்சரி இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர்ல பிரம்மாண்டமான நர்சரிகள்லாம் அமைச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா தோட்டம் வச்சிருந்தாவோ இல்ல உங்க வீட்டு பக்கத்துல இடம் இருந்துச்சுனாவோ கண்டிப்பா நீங்க தோட்டத்துல ஒரு அழகான பூச்செடிகள் வச்சு வளர்த்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப அழகழகான பூச்செடிகளும் மட்டும் இல்லாம கொய்யா பழங்கள் மற்றும் எல்லா பல வகை சார்ந்த பாத்தீங்கன்னா மரக்கன்றுகளும் இங்க இருக்கு. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா போய் பார்த்துடலாம். பாருங்க, இந்த போர்டுல மென்ஷன் இருக்க எல்லா வகையான பழச்செடிகளும் இங்க பாத்தீங்கன்னா இருக்கு. நண்பா, நீங்க அந்த ஒவ்வொரு காட்சிகளும் பார்த்துருக்கீங்க. எல்லா வகையான பூச்செடிகள், முல்லைப்பூல இருந்து மல்லிப்பூல இருந்து எல்லா வகையான பூச்செடிகளும் இருக்கு. பால்கனி கேப்புல காதலும் மாறுதுவோ கைப்பொடி நினைப்புல காதலும் ஏறுது நாங்காலி. குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு, உங்க குழந்தைகள் வீட்டுல பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நிறைய பொம்மை கடைகள் பாத்தீங்கன்னா ஏராளமான பொம்மை கடைகள் அமைஞ்சிருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்றதுதான் இந்த பருப்பி அல்வா. இந்த கடை பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும். கண்டிப்பா வந்தீங்கன்னா நண்பா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு போங்க. ஏன் அப்படின்னா இங்க இருக்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தங்களுடைய பண்டிகையை விட்டுட்டு கூட நிறைய பேர் நிறைய கடைகள் வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தேவையானதோ உங்க வீட்டுக்கு பிடிச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பா வாங்கிட்டு போங்க. இந்த பாலத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மாண்டமான தூரி பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட தூரிகள் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில அமைஞ்சிருக்குமே பாத்தீங்கன்னா இது இன்னும் லைட் செட்டிங்ல பாத்தீங்கன்னா இன்னும் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த தூரி கண்டிப்பா இருக்கும் நண்பா. இங்க பாத்தீங்கன்னா மரண கிணறு, அதுக்கப்புறம் இல்லாம நிறைய தூரிகள் இருக்கு. கண்டிப்பா நீங்க குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கான கண்டிப்பா 100% பாத்தீங்கன்னா நாங்க கேரண்டி தரோம் நண்பா. உங்க குழந்தைங்களும் இந்த மாதிரி ஏரோப்ளைன்ல போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுவும் இல்லாம வேற லெவல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா தூரியும் வந்திருக்கு நண்பா. கண்டிப்பா ஃபேமிலியோட கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. நண்பா, இது பாத்தீங்கன்னா சின்ன ரக குதிரை. நண்பா, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லைவ்ல அதாவது குதிரை டான்ஸ் ஆக போறதா இப்ப ஃபுல்லா பார்க்க போலாம். வாங்க அப்படியே போய் ஒவ்வொன்றா போய் பார்த்துடலாம் வாங்க. ஆடோ கோழியோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஜீவன்கள் எல்லாம் இங்க நிக்கிறது ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாடுகள். இந்த மாடுகள் பாருங்க, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட மாடுகள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே வரிசை அடுத்தடுத்த லைன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம மிக விலை உயர்ந்த குதிரைகளும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நிறைய அறைவா இருக்கு. கண்டிப்பா போய் ஒவ்வொன்றா பாத்திரலாம்.
வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய மாடுகள், இவ்வளவு பெரிய சந்தை வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவிலேயே நடக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர் நடக்கக்கூடிய இந்த குருநாதசாமி கோயில் திருவிழா மற்றும் சந்தையை பார்க்கப்படுது நண்பா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குதிரை ரகங்கள் வரிசையா இருக்கு நண்பா. இது அந்தியூர் குதிரை சந்தைன்னு சொல்லுவாங்க. நாங்க அன்னூர்ல இருந்து குதிரை கொண்டு வந்திருக்கோம். இது வந்து அன்னூர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க, வடநாட்டுல இருந்து எடுக்கிறாங்க. இப்ப சேல்ஸ்க்காக இங்க வந்து வச்சிருக்காங்க. நாங்க ஒரு 34 குதிரை கொண்டு வந்திருக்கோம். ஆமா, எல்லாமே மாறுவார். மேக்ஸிமம் மாறுவார் தான் இப்ப எல்லாம் லைக் பண்றதுனால நாங்க மாறுவார் தான் கொண்டு வந்திருக்கோம். அதுல 12 மாசத்துல இருந்து 7 வயசு 8 வயசு வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்திருக்கோம், எல்லா கலர்ஸும் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இப்ப எல்லாம் பிளட் லைன்ங்கிறதுனால எல்லாமே லேக்ஸ் அபவ் தான், லேக்ஸஸ் அபவ். ஆமா, அதனால எல்லாம் ஆனா அது போட்டி போடுறாங்க. இப்ப ஆல்ரெடி புக்கிங்ல போயிட்டு இருக்கு. ஒரு குதிரையோட வெரைட்டி பொறுத்து தான் அவங்க ஆசைப்பட்டு வாங்குறாங்க. பொதுவா குதிரையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. பாத்தீங்கன்னா குதிரைக்கு தேவையான எல்லா ஆக்சசரிஸும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வரிசையா இருக்கு. நான் பாருங்க, ஒரு குதிரையை வந்து குடிச்சிட்டு வராங்க. இப்பதான் ஒவ்வொரு குதிரைகளாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு நண்பா. தள்ளி நான் போய் மறக்காம நம்ம அந்தியூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவலுக்கு வர பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இதை கவனிச்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அந்தியூர்ல இருக்க பசங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க மனசு பறிக்க கொடுத்துட்டு அப்புறம் லைஃப் ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க யார் வந்தாலும் ரொம்ப சேஃப்டியா வாங்க, ரொம்ப சேஃப்டியா போங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப லட்சக்கணக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழாக்கு வருவாங்க.